ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वते गौरवाणि चारिणि विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாரத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதருடைய 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். இன்னைக்கு படிச்சுட்டு வந்து 2 முதல் 4 வரை இங்க பிரம்மா வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறார். ரூபம் யதேத அவபோத தத்ரசோதயேன சஸ்வன் நிவர்த்த தமசக அனுக்கிரஹாய ஆதோ கிரகீதம் அவதார சதைக பீச்சம் என்னா பவத்த பவனா அகமாவிராசம். நான் காணும் வடிவமானது பௌதீக மாசிலிருந்து நித்திய விடுதலை பெற்றது என்பதோடு அது பக்தரிடத்து கருணை காட்டுவதற்காக வந்த அகசக்தியின் வெளிப்பாடாகும். இவ்வாறாக இந்த அவதாரமானது பல்வேறு அவதாரங்களுக்கு காரணமான மூல அவதாரமாகும். மேலும் நான் உனது நாகி என்னும் இல்லத்திலிருந்து வளர்ந்த தாமரை மலரில் பிறந்தவனும் ஆவேன். சோ பிரம்மா இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முந்தைய அத்தியாயத்திலே இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள நம்ம படிச்சோம். பிரம்மா இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவோ சிவனோ கிடையாது. பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிற பௌதிக உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நாராயணன் மட்டும்தான் இருந்தாரு. நாராயணம் பரம் அவ்யக்தா, நாராயணன் மட்டும்தான் இருந்தாரு. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே பகவான் தன்னை பல்வேறு விதமா விஸ்தாரம் பண்ணிட்டு அந்த பிரபஞ்ச படைப்பு காரணமான 24 மூலக்கூறுகளும் காரண உதகசாயி அப்படிங்கிற மகாவிஷ்ணுக்கு சொல்லு. காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற காரண உதகசாயி எக்கார்ணவா ஜலே விஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கும்பா ஆதார சக்தி அவலம்பிய பரஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் காரணசாய் விஷ்ணு. அந்த காரண உதகசாய் விஷ்ணு எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வருதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டத்துக்கு நுழைஞ்சாரு. அங்க கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் கர்ப்போதகசாய் விஷ்ணு. அந்த கர்ப்போதகசாய் விஷ்ணுடைய நாவிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டிலிருந்து தாமரை கூட பிரம்மா தோன்றுகிறார். பிரம்மா எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கிறத பாக்குறாரு. ஒரே குழப்பமா இருக்கு. அவர் பெரும் முயற்சி பண்ணி பாக்குறாரு. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் எங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஒரு முடிவுக்கு வர முடியல. அந்த தாமரை பூல இருந்து கீழே இறங்கி அந்த தாமரை தண்டு வழியா கீழே போனா அது போய்கிட்டே இருக்கு. அதுக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அது எங்கேயோ போயிட்டே இருக்கு. அது நீர் அந்த கர்ப்ப கடல் நீருக்குள்ள போகுது. அவர் பார்த்தாரு, இது எங்க போய் முடியும் தெரியல. திரும்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அவர் குழப்பமாய் திரும்பி மேல வந்து உட்காந்துட்டு அப்போ பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டி அவர் பிரார்த்திக்கும் போது அவருக்கு வந்து பகவானுடைய கருணையால, அவருடைய பக்தி தொண்டுனால, அவர் தபத்தினால பகவான் அவருக்கு நேருக்கு நேரம் தர்ஷனம் கொடுக்கிறார். பகவான் வந்து கார்கோஷா விஷ்ணு. இப்ப அந்த கார்கோஷா விஷ்ணு இடத்துல பிரார்த்தனை செய்கிறார் பிரம்மா. அதுக்கப்புறம் அந்த கார்கோஷா விஷ்ணுடைய உன்னதமான ரூபம், அவருடைய உன்னதமான ரூபத்தை வர்ணிக்கிறார். நான் காணும் வடிவமானது பௌதிக மாசிலிருந்து நித்தியம் விடுதலை பெற்றது என்பதோடு அது பக்தர்களுக்கு கருணை காட்டுவதற்காகவே வந்த அகசக்தியின் வெளிப்பாடாகும். சோ
பாயிண்ட் என்னன்னா, முக்கியமா இங்க பிரம்மா என்ன பிரார்த்திக்கிறாரு, அவர் பார்த்தது பகவானுடைய சச்சிதானந்த விக்கிரகம். அதனாலதான் பிரம்ம சமிதியில அவருடைய ரியலைசேஷன் அனுபவத்தை சொன்னார். ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணம். இந்த காரணவசாய விஷ்ணு, கர்ப்பவசாய விஷ்ணு, இந்த புருஷ அவதாரங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் கோவிந்தனே சர்வகாரண காரணம் அப்படின்னு பிரம்ம சமிதியில தன்னுடைய பக்தியின் அனுபவத்தை, அவர் பகவானுக்கு பக்தி செய்து எந்த அனுபவத்தை உணர்ந்தாரோ, பகவானுடைய எந்த சச்சிதான ரூபத்தை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தாரோ, அதை பிரம்ம சமிதியில பிரம்மா சொல்லியிருக்காரு. அப்ப பிரம்ம சமிதி ஏதோ சும்மா எழுதி வச்சுட்டு போல, பிரம்ம சமிதி முழுவதுமே பிரம்மாவுடைய ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடு, பிரம்மாவுடைய பிரார்த்தனை, பிரம்மாவுடைய அனுபவம், ரியலைசேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். சோ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, பகவானுடைய அவதாரம், பகவானுடைய அவதாரம் முழுக்க முழுக்க எதுக்காக, பக்தர்களுக்கு கருணை காட்டுவதற்காக அகச்சக்தியின் வெளிப்பாடு, கிருஷ்ணனுடைய இன்டர்னல் எனர்ஜி. பகவான் தன்னுடைய ஆன்மீக சக்தி மூலமா தன்னை பல ரூபத்தில் விஸ்தாரம் பண்ணிக்கிறார். அதனால அந்த பகவானை விஷ்ணு ரூபங்கள் எல்லாமே விஷ்ணு தத்துவங்கள். ராமாதிமூர்த்தி சுகலாத்யனேன திஷ்டன் நன்னாவதாரமகளோ வனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர், இந்த மாதிரி அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள் எல்லாத்துக்கும் அந்த கோவிந்தனே மூல காரணமா இருக்காரு. அதோடைய ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு. சோ இப்படி பிரம்மா ரொம்ப அழகா பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல. இந்த அவதாரங்கள் அனைத்தும் தூய பக்தர்களின் உன்னத மகிழ்விற்காக ஏற்பட்டவையாகும். பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே பகவான் அவதாரங்கள், பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவே பகவான் பல்வேறு அவதாரங்கள் பெறுகிறார். சில நேரத்துல ஒரு நேரடியா அவதாரம் பண்றாரு, இல்லாட்டி அவதாரத்துடைய அவதாரமா வராரு. சில நேரத்தில் அவர் அச்ச அவதாரம், விக்கிரக ரூபத்தில் தோன்றுகிறார், அச்ச அவதாரம். அப்ப அச்ச அவதாரம் பகவான் எதுக்கு விக்கிரக ரூபத்துல வராரு, தன் பக்தர்களை மகிழ்விப்பதற்காகவே வருகிறார், தன் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவே வருகிறார். எவ்வளவோ பழமை வாய்ந்த கோயில்கள், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், மதுரா, துவாரகா, பிருந்தாவன், ஜெகநாத்புரி, குருவாயூர், உடுப்பி, பல்வேறு பழமை வாய்ந்த கஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பகவானை விக்கிரகங்கள், அது சாதாரண சிலையோ கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல, நீங்க சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. நீங்க சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன், பிருந்தாவன் கிருஷ்ணன். அதனால நேற்று ஜெகநாதருடைய கதை பேசணும், ரத யாத்திரைனால. ஜெகநாதர் கலியுகத்துல எந்த ரூபத்துல இருக்காரு நேற்று பேசிட்டு இருந்தோம், யார் ஞாபகம்? தாரு பிரம்மம், தாரு பிரம்மம். அந்த பரபிரம்மம் தாரு பிரம்மமா இருக்காரு கலியுகத்துல. எதுக்காக தாரு பிரம்மமா வந்தாரு, ஏன் ஜெகநாதர் அவதாரம் பண்ணாரு, ஏன் இந்த மாதிரி ரூபத்துல இருக்காரு, அவருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நேற்று பேசிட்டு இருக்கு. நாரதருடைய வேண்டுகோளால பகவான் இந்த ரூபத்துல கலியுகத்துல புருஷோத்தரம் கஷேத்திரமான சங்க கஷேத்திரத்துல உட்கல் தேசத்துல நான் இருப்பேன். அது குறிப்பா இந்திர துண்டாங்கிற பக்தரை மகிழ்விக்கிறதுக்காக. இங்க பார்த்தோம் இல்லையா, பகவானுடைய அவதாரங்கள் பக்தர்களை மகிழ்விப்பதற்காக, பகவானுடைய அவதாரங்கள் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக. அப்ப இங்க பாகவதத்துல படிக்கிற விஷயமும், ஆச்சாரியர் சொல்லியிருக்கிற விஷயம், சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்கள், வேத வாக்கியம், ஆச்சாரியுடைய வாக்கியம், இதெல்லாம் 100% நிகழக்கூடியது, நிகழ்ந்தது. இது ஏதோ அப்படி கற்பனையில எழுதி இல்ல.
இது எல்லாத்தையும் பகவான் உறுதிப்படுத்துறாரு. சாஸ்திரம் வேத வாக்கியம் என்ன சொல்லியிருக்கோ, ஆச்சாரியன் வாக்கியம் என்னவோ அதை உறுதிப்படுத்துறாரு. வேத வாக்கியம் என்னது? பகவானின் விக்கிரகம் சிலை அல்ல. நம்ம ஊர்ல செத்து போன தலைவர்களை சிலை வைப்பாங்க, கருப்பா சிலை வைப்பாங்க, காக்கா எச்சம் போட்டு அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி அல்ல விக்கிரகம். விக்கிரகங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த விக்கிரகத்துல பகவான் அச்ச அவதாரமாக எழுதியிருக்கிறார், விக்கிரக ரூபத்துல அவதரிக்கிறார். அதுக்கு ப்ரோபா என்ன உதாரணம் தருவாரு? போஸ்ட் பாக்ஸ் உதாரணம் தருவாரு. போஸ்ட் பாக்ஸ் இன்னைக்கு போஸ்ட் பாக்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லாம் வாட்ஸ்அப் இமெயில் போட்டுறாரு, மெயில் போடுறோம், பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இதுல மெசேஜ் போடுறோம். அன்னைக்கு ஏதாவது செய்தி அனுப்பணும்னா போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். செருப்பு கலர்ல ஒரு டப்பா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? போஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, சரி. ஸோ நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், லெட்டர் போடுவோம். இன்லேண்ட் லெட்டர்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, அப்புறம் எல்லோ கலர்ல லைட் சாண்டில் கலர்ல ஒரு சின்ன அட்டை இருக்கும். சாண்டில் கலர்ல சின்னதா ஒரு அட்டை இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு பெரிய இன்லேண்ட் லெட்டர். இன்லேண்ட் லெட்டர் படிச்சு ஒட்டி அனுப்பலாம். இந்த கார்டை அப்படியே அனுப்புவோம். அப்போ அதுல எழுதுவோம், என் அருமை தாத்தா பாட்டியே, நாங்கள் அருமை இங்க நலம், நீங்க அங்க நலமா, உங்க உடல் எப்படி இருக்கிறது, நீங்க வேலை வேலைக்கு மருந்து சாப்பிடுறீங்களா, சாப்பாடு சாப்பிடுறீங்களா, தூங்குறீங்களா, அங்க மழை பெஞ்சுதா, நேற்றுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருந்தது, நாய் குட்டி போட்டது அது எப்படி இருக்கு, இதெல்லாம் எழுதி ஒட்டிட்டு அந்த லெட்டர் போய் சேர்ந்துன்னா அதுக்கு ஒரு லெட்டர் வேற போடணும். ஒருவேளை அவங்க பதில் போடலைன்னா, நான் ஒரு லெட்டர் போட்டேனே அதுக்கு பதில் வரலையே, கடிதம் உங்க கையில கிடைச்சுதா, இப்படிதான் ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அடுத்த செகண்ட் மெசேஜ் போட்டுரும். விஞ்ஞான முன்னேற்றம், அடுத்த செகண்ட் மெசேஜ் போயிடும். அன்னைக்கு லெட்டர் போட்டு காத்துட்டு இருக்கணும் பதிலுக்காக வேண்டி. எதுக்காக பேசினா, போஸ்ட் பாக்ஸ். போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போட்டாதான் தபால் பெட்டி, அதாவது அரசாங்கத்தின் தபால் இலாக்கா வைத்திருக்கிற தபால் பெட்டியில லெட்டர் போட்டாதான் எங்க போய் சேரும், அங்க போய் சேரும். எந்த சகப்பு பெட்டியில போட்டாலும் போய் சேராது. என்ன சொல்றாரு, ஊர் உலகத்துல நிறைய சகப்பு பெட்டி இருக்கலாம், அந்த சகப்பு பெட்டியில போய் லெட்டர் போட்டீங்கன்னா போகாது. இன்னைக்கு ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெட்டர் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அப்புறம் பால் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பை தொங்க விட்டுருப்பாங்க. அதுல போய் லெட்டர் போட்டா போகுமா? போகாது. அது எந்த பாக்ஸ்ல போட்டா லெட்டர் போகுமா? போகாது. அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த சிவப்பு கலர் போஸ்ட் பாக்ஸ்ல போய் போடணும். அப்பதான் அது யார்கிட்ட போய் சேருமோ போஸ்ட்மேன் போய் டெலிவரி பண்ணுவாரு. போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு? டெலிவரி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மணி ஆர்டர் வந்துச்சு, பணம் அனுப்பலாம் போஸ்ட் பாக்ஸ்ல, மணி ஆர்டர். அதுக்கப்புறம் தந்தி வந்து, முன்னெல்லாம் தந்தி வந்துன்னா பதறிடுவாங்க, யாரும் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு. ஆமா, தந்தி நல்ல விஷயம் வந்தாலும் பதறிடுவாங்க, ஐயோ டெலிகிராம் வந்திருக்கா, ஐயோ டெலிகிராம் என்னாச்சு, யாரு இந்த போயிட்டா, பாட்டி கிட்டி போயிட்டாளான்னு. பாட்டி போயிட்டாளா, தாத்தா போயிட்டாளா, டெலிகிராம் வந்தாலே பதறிடுவாங்க. நல்ல மெசேஜ் டெலிகிராம்னாலே பதறிடுவாங்க. அப்புறம் மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு பணம் போச்சா போலே அது வேற 2 என்கொயரி பண்ணுவாங்க. சரி, இப்படிலாம் ஒரு காலம் இருக்கு. அப்போ அது ப்ராப்பரா போய் சேரணும்னா அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். அதை போஸ்ட்மேன் போய் அதை டெலிவரி பண்ணுவார். அது என்ன ஆகும், பெரம்பலூர் போஸ்ட் ஆபீஸ் முதல்ல போகும். நம்ம போடுற போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் எடுத்து அந்த போஸ்ட்மேன் பெரம்பலூர் போஸ்ட் ஆபீஸ் வச்சு அவர் ஊரா டிவைட் பண்ணி அந்த ஊருக்கு போகும். அப்புறம் அவருக்கு கொண்டு டெலிவரி பண்ணுவார். அதுக்கப்புறம் ஸ்பீட் போஸ்ட்னு ஒண்ணு வந்தது, குயிக் டெலிவரி. அப்போ இது ஏன் இவ்வளவு விளக்கம்னா, ஒண்ணும் இல்ல, தபால் பெட்டிக்காக இவ்வளவு விளக்கம். தபால் பெட்டி சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கம். அப்போ தபால் பெட்டியில போட்டாதான் அந்த கடிதம் போய் சேரும். அதே மாதிரி எல்லா சிலையும் பகவானுடைய அவதாரம் பண்ணு, எல்லா சிலையும் பகவானுடைய அவதாரம் ஆயிடாது, எல்லா உருவம் பகவானுடைய அவதாரம் ஆயிடாது. அந்த ஒரு சிற்பி அல்லது ஒரு கார்பெண்டர் அல்லது ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறாருன்னு சொன்னா அதை ஒரு ஆச்சாரியர் பிரதிஷ்டை பண்ணும், பிராண பிரதிஷ்டை. நேத்திரம், அதாவது கோயில் கும்பாபிஷேகம் கூட பண்ணுவாங்க. கண்ணை மூடிக்கும், விக்கிரகத்தோட கட்டி கண் திறக்கிறது, பகவானுக்கு வரவழைக்கிறது, அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறது, இதெல்லாம் யார் பண்ண முடியும்?
கார்பெண்டர் பண்ண முடியாது, அல்லது அந்த சிலையை வடிச்ச சிற்பி பண்ண முடியாது. யார் பண்ணணும்? ஆச்சாரியர் தான் பண்ணணும். அப்ப பகவான் அந்த விக்கிரகத்துல எப்ப எழுந்தருள்வார்? ஆச்சாரியனுடைய பிரார்த்தனையினால. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு பாகவதர், சுத்த பக்தர், அந்த சுத்த பக்தர் பிரார்த்தனை செய்வாங்க. ஓ பகவானே, இந்த பக்தர்கள் பண்ற சேவையை ஏத்துட்டு உங்க அனுகிரகம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த விக்கிரகத்துல வந்து எங்க சேவையை ஏத்துக்கங்க அப்படின்னு பிரதிஷ்டா பண்ணுவாங்க. அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட விக்கிரகம். சும்மா நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு விக்கிரகத்தை வாங்கி வச்சுட்டு அது விக்கிரகம் ஆயிடு. இங்க என்ன பண்ணுவாங்க? டூர் போவாங்க. பண்டர்புரம் போய் பாண்டகர் வாங்கிட்டு வந்துருவாங்க. பிருந்தாவனம் போய் ராதாகிருஷ்ணர் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஜெகநாதபுரி போய் ஜெகநாதர் வாங்கி, வீடு பூரா விக்கிரகமா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் கூட்டிட்டு இவங்க யாத்திரை போயிடும். முக்தி நாத்து, அந்த நாத்து, இந்த நாத்து பதில் விக்கிரகம் பாவம் போல உட்காந்து பிரதிஷ்டை பண்ண குருவிட்ட அனுமதி வாங்கணும். விக்கிரக வழிபாடு விளையாட்டு கிடையாது. நீங்க ஹரிநாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். உருண்டுட்டே சொல்லலாம், படுத்துட்டே சொல்லலாம், ஓடிட்டே சொல்லலாம், பஸ்ல போகும்போது சொல்லலாம், பாத்ரூம்ல இருக்கும்போது பாடலாம். அதுக்கு தோஷமே இல்லை. ஹரிநாமத்துக்கு எந்த தோஷம் கிடையாது. தத்ரார்ப்பித நேமித்த ஸ்மரணீன காலகம். பகவான் நாமத்தை சொல்றதுக்கு இடம், நேரம், காலம் பொருட்டே இல்லை. நீங்க பாத்ரூம்ல இருக்கீங்களா, ரோட்ல போயிட்டு இருக்கீங்களா, பஸ்ல போறீங்களா, படுத்திருக்கீங்களா, பெட்ரூம்ல இருக்கீங்களா, நின்றுட்டு இருக்கீங்களா, நடந்துட்டு இருக்கீங்களா? நோ, there is no any rules and regulations for chanting Hare Krishna. பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது எந்த விதமான கட்டுப்பாட்டு விதியும் சட்டத்திட்டமும் கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். இடம், நேரம், காலமே கிடையாது. தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணீன காலகம். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு இடம், நேரம், காலம் அவசியமே இல்லை. ஆனா விக்கிரக ஆராதனை அப்படி கிடையாது. நினைச்சாலும் விக்கிரக ஆராதனை பண்ண முடியாது. அப்புறம் விக்கிரகத்தை பாக்கெட்ல போட்டு பஸ்ல போக முடியாது. விக்கிரகத்தை கூடையில் எடுத்துட்டு நினைச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு சில கட்டுப்பாட்டு விதிகள்லாம் இருக்கு. அது பூஜா விதிமுறைகள்லாம் இருக்கு. அல்லாட்டி அது விக்கிரக அபராதம், சேவா அபராதமா. விக்கிரகத்தை ஒழுங்கா வழிபடலைன்னா ஏற்கனவே இருக்கிற அபராதத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் அது வேற பண்ணி எக்ஸ்ட்ரா அபராதம் வாங்கி. அதனால முதல்ல பயிற்சி எடுத்து முதல்ல பயிற்சி எடுத்துக்கணும். ஆன்மீக குருகிட்ட போய் தீட்சை வாங்கணும். அப்புறம் குருகிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கணும். அப்புறம் குருவுடைய அனுமதி கொடுத்து குரு வந்து விக்கிரகம் கொடுத்தாதான் வருஷம். குருகிட்ட இருந்து கையில வாங்கி குருமாரா சொல்லணும், நீங்க விக்கிரக வழிபாடு செய்ய. இல்லாட்டி யாராவது மூத்த பக்தர்கள், சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, அப்புறம் அவங்கள எதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதாவது வாங்கிட்டு வந்து அது பொம்மை இல்லாது. அதனால விக்கிரகங்கிறது ப்ராப்பரா பிரதிஷ்டை பண்ணி வர்ஷிப் பண்ணா அங்க பகவான் இருக்காரு. அந்த விக்கிரகத்துல பகவான் இருக்காரு. எப்போ ஆச்சாரியன் எப்போ பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறாரு, ஆச்சாரியன் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த விக்கிரகத்துல பகவான் இருக்காரு. அதை பக்தி ஒழுங்கா செய்யும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆச்சாரியத்தை போய் நான் விக்கிரக வழிபாடு செய்யறேன்னு சொன்னதுக்கு ஆச்சாரியர் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் ஒழுங்கா கவனிச்சுக்கல. அப்ப என்னாவோ? அது சேவா அபராதம். அதனால முதல்ல பயிற்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஆச்சாரியருக்கு அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் ஒழுங்கா வர்ஷிப் பண்ணணும், வழிபாடு செய்யணும். அதனால பகவான் விக்கிரக ரூபத்துல அவதரிக்கிறார். ஜெகநாதர் விக்கிரக ரூபத்துல அவதரிச்சிருக்கார். பாண்டரங்கர் விக்கிரக ரூபத்துல அவதரிச்சிருக்கார். ரங்கநாதர் விக்கிரக ரூபத்துல இருக்காரு. அப்ப எல்லா பழமை வாய்ந்த கஷேத்திரங்களுக்கு பகவானுடைய விக்கிரகங்கள் ஒரு தூய பக்தருக்காக தரிசனம் கொடுத்தாரு. அது மாதிரிதான் ஜெகநாதர். ஜெகநாதர் வந்து இந்திரதும்னராஜருடைய பக்திக்காகவே வந்து தரிசனம் கொடுத்தாரு. அவர் மேல அன்பு. என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் இந்த பிரம்மதேவர் எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்ணாரு, பகவானை தரிசனம் பண்ணணும். பகவான் தரிசனம் கொடுத்துட்டு சொல்றாரு, பகவான் கேட்கிறாரு பிரம்மா. இந்த பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த உரையாடல்கள் வந்து ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், இந்த மாதிரி பல்வேறு புராணங்கள் இருக்கு. பகவானுக்கும் பிரம்மதேவருக்கும் நடந்த உரையாடல் பல்வேறு கல்பங்கள்ல, பல்வேறு யுகங்கள்ல பிரம்மாவுக்கும் பகவான் நடந்த உரையாடல்கள்ல இருக்கு. அப்போ ஒரு தடவை பிரம்மா கேட்கிறாரு, பகவான் நீங்க எப்ப நிச்சயமா, எங்க நீங்க நிச்சயமா இருப்பீங்க? உங்களை எங்க வந்து உங்களை நேர்ல பார்க்கலாம், எங்க நீங்க எப்பவுமே இருப்பீங்க? அப்ப பகவான் சொல்றாரு, பிரம்மா நான் வந்து புருஷோத்தர கஷேத்திரத்துல நித்தியமா வாசம் பண்றேன். ஸ்கந்த புராணத்துல புருஷோத்தர கஷேத்திர மகாத்மியத்துல பகவான் ஜெகநாதர் எப்பவுமே பூரியில நித்தியமா வாசம் பண்றார். நீலாச்சல நிவாசாய் நித்யாய பரமாத்மா. இந்த பிரபஞ்சமே நீர்ல மூழ்கினாலும் அந்த தாமம் இருக்கும், அந்த பகவான் இருப்பார்.
அதான் நித்தியமான. அதனால அங்க யாரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்காது? புருஷோத்தம கஷேத்திரத்துல யமராஜோட இன்ஃபுளுன்ஸே கிடையாது. மற்ற எல்லா இடத்துலயும் யமனோட வேலை பண்ணணும். யமன் உங்களுக்கு பிடிச்சிடலாம். நீங்க யமன்ட்டு இருந்து தப்பிக்க முடியாது. இங்க உள்ள கோர்ட்ல தப்பிச்சுக்கலாம். இங்க உள்ள கோர்ட்ல டேபிளுக்கு அடியில டேபிளுக்கு மேல வச்சு தப்பிச்சுக்கலாம். ஆனா யமாவுடைய கோர்ட்ல டேபிளுக்கு மேல டேபிள் கீழே வச்சாலும் அதுக்கு சேர்த்து படிச்சு முடியும். அதுக்கு சேர்த்து படிச்சு இங்க உள்ள போலீஸ்கார ஏமாத்திடலாம், கோர்ட்டை ஏமாத்திடலாம், ஜட்ஜை ஏமாத்திடலாம். அதுல என்ன வேடிக்கைன்னா, அட்வொகேட்டா இருக்கிறதா ஜட்ஜ் ஆகிறாரு. அட்வொகேட்டா இருக்கப்ப என்ன பண்ணாரு? பொய்யான கேஸ் உண்மை நாக்கலாம், உண்மையான கேஸ் பொய் நாக்கலாம். அவர் ஜட்ஜான என்ன ஆகும்? அதான் நடக்குது. அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணணும். அப்போ ஒரு நீதிபதியும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். பாகவத்துடைய 18,000 ஸ்லோகம் கவர்மெண்ட்ல இந்த ரூல் கொண்டு வரணும். நீங்க ஜட்ஜ் ஆகணுமா ஸ்ரீமத் பாகவதம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். பிருத்துமாராவுடைய சரித்திரம் தெரியுமா? அதுல இருக்கு எப்படி ரூல் பண்ணணும், எப்படி தீர்ப்பு கொடுக்கணும். எவ்ரிதிங் இஸ் தேர் ஸ்ரீமத் பாகவதம். அதனால ஒருத்தர் ஜட்ஜ் ஆகணும் அல்லது ஒரு ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னா அவங்க ராமாயணம் ராமராஜ்யம் படிச்சிருக்கணும், பாகவதம் படிச்சிருக்கணும். இதுல பரீட்சை எழுதி பக்தி சாஸ்திரி சர்டிபிகேட் வாங்கி, பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் சர்டிபிகேட்ல வாங்கியிருந்தா நீங்க ஜட்ஜ் ஆகலாம், நீங்க அரசியல் தலைவர் ஆகலாம், நீங்க ஒரு நாட்டினுடைய எம்எல்ஏ எம்பி ஆகலாம். எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வச்சிருக்காங்க. டாக்டர் படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போகணும், இன்ஜினியரிங் காலேஜ் போகணும். ஆனா சொப்பு திருநவன் சோப்டப்பா திருநவங்க எல்லாம் அரசியல் தலைவரா இருக்கலாம். திருடன் கொள்ளக்காரன் எழுத்து படிக்க தெரியாதவன் துண்டுச்சீட்டு வச்சு படிக்கிறவன் அரசியல் தலைவரா இருக்கும். இதுதான் இந்த கலியுகத்துடைய பிராமம். அப்ப கலியுகத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வு தான் ஒரே தீர்வு. கலியுக பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வுள்ள தலைவர்கள் வேணும். அரசு அதிகாரிகள், அரசாங்க தலைவர்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதம் படிச்சிருக்கு. 18,000 ஸ்லோகம் எப்படிங்க படிக்கிறது? அதுக்கு இஸ்கானுக்கு வாங்க சொல்லிக் கொடுக்கும். பாகவதம் எப்படின்னு ப்ரோப்பர் அழகா எழுதியிருக்காரு. அவருடைய விளக்கம் ரொம்ப அழகா நீங்க படிச்சு பெரிய பண்டிதன் ஆயிடலாம். நீங்க நல்ல பக்தனாயி நல்லா ஆட்சி பண்ணணும். அப்போ எதுக்கு இது பேசிட்டு இருந்தோம்? சோ என்னது பகவான் சொல்றாரு, நீ பிரம்மாட்ட சொல்றாரு, பகவானும் லட்சுமி தேவியும் பகவானும் சொல்றாங்க, என் பிரபு இங்க எப்பவுமே நித்தியமா இருப்பார். லட்சுமி தேவி யமா பார்த்து சொல்ற, யமராஜன் நீங்க உள்ளே வர முடியாது, இங்க வந்தா நீ தர்சனம் பண்ண வரலாம், ஆனா உன்னுடைய வேலையெல்லாம் இங்க நடக்காது. யார் ஒருத்தர் ஜெகநாதருடைய தாமரை திருப்பாத்தை பிடிச்சுக்கிட்டாங்களோ அவர்கிட்ட யமராஜன் வரமாட்டார். அவர் நேரடியா பகவானுடைய மேற்பார்வையில் இருக்காரு. ஆனா ஜெகநாதருடைய தாமரை திருப்பாத்தை பிடிச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரணாகதி பிராப்தம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும். சர்வ தர்மான் பரித்தியாச்ச, எல்லா தர்மத்தை விட்டு கிருஷ்ணர் மட்டுமே சரணாகதி. ஏகம். எங்கேயாவது பற்று வச்சிருந்தா அப்ப சரணாகதி கிடையாது. பௌதி விஷயத்திலயோ குழந்தை விஷயத்திலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல பற்று இருந்ததுன்னா சரணாகதி. அப்போ பகவான் சொன்னாரு, இந்த மாதிரி உட்கல் தேசத்துல சங்கச்சேத்திரம் நீலாச்சல தாமத்துல நான் நித்தியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க நீல மாதவ், நிறைய மாதவ் கோயில் இருக்கு. பிந்து மாதவ், வேணி மாதவ், நீல மாதவ், ராதா மாதவ், பஞ்ச மாதவ் கஷேத்திரம். கிருஷ்ண உணர்வுல பஞ்ச மாதவ் கஷேத்திரம், பக்தியில பார்த்தா 5 மாதவ் கஷேத்திரம். நீல மாதவ், ஒரிசால நீல மாதவ், அப்புறம் இதுல காசியில பிந்து மாதவ் நினைக்கிறேன், பிந்து மாதவ், பிரயாகல வேணி மாதவ், அப்புறம் ராதா மாதவ், ஜெய்ப்பூர்ல ராதா மாதவ், இன்னொரு மாதவ் யாரு? மாதவ் சேது மாதவ், எஸ், ராமேஸ்வர் சேது மாதவ். 5. ஆமா, அதே ஒரு மாதம் எழுதிட்டீங்க நீங்க. ஓகே, அப்போ இந்த நீல மாதவ் இருக்கு. நீல மாதவ் எப்பவுமே நீலாச்சல தாமத்துல நித்தியமா இருக்காரு. அப்புறம் அழகு
நீல மாதவன் என்னது? மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மேகவண்ணன். பகவானுக்கு பேர் கார்மேகவன். தமிழ்நாட்டில் உள்ள திவ்ய தேசத்துல கார்மேகவண்ண பெருமாள் எங்க பார்த்திருக்கேன்? கார்மேகவண்ண பெருமாள் வந்து காஞ்சிபுரத்திலயோ இல்ல மதுரையிலயோ எங்க பார்த்திருக்கேன். கார்மேக பெருமாள், நீலமேக பெருமாள். ஆமா. அப்புறம் நீர்வண்ணன், அது மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துபதி, கழுத்துல கௌசவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, சங்கு சக்கர கதா பத்மா, 4 கரத்தோட, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்தி சனந்தகி, ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ வாசுதேவ கிருஷ்ணன். அந்த நீல மாதம் அழகா இருப்பாரு. பிரம்மா வந்து நீல மாதம் தரிசனம் பண்ணிருக்காரு. அப்ப இந்திரதும்னான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப தூய பக்தர். அவர் பகவான் மேல அவ்வளவு அன்பு அவருக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு ராஜ்யத்துக்கு வந்து ஒரு சாது வந்தார், ஒரு பாகவதர். அப்ப அவர்கிட்ட கேட்கிறார் இந்திரதும்ன ராஜா, நான் வந்து எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆளணும், இந்த ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், என்னுடைய ஆளுமை அதிகரிக்குங்கிற எண்ணம் இல்ல, எனக்கு பகவானை தரிசனம் பண்ணணும். பகவான் எங்க நித்தியமா இருக்காரு, அவரை தரிசனம் பண்ணி இந்த வாழ்க்கையுடைய பிறவி பயன் அடையணும். மனித வாழ்க்கையுடைய பிறவி பயன் பகவானுடைய தாமரை திருவடிகள் சரணடையதான். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணர் அடையதான். அதனால தயவுசெய்து சொல்லுங்க, பகவான் எங்க நித்தியமா இருக்காரு. அப்போ அந்த சாது சொல்றாரு, நீலாச்சல தாமத்துல நீல மாதவனாக பகவான் நித்தியமா வீச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான தரிசனம். அங்க போனா அவரை பார்க்கலாம். இப்போ அந்த நீலாச்சலத்தில் நீல மாதவ் எங்க இருக்கான்னு தேடணும். அப்ப முதல்ல இந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்திரதும்னா வந்து தன்னுடைய மந்திரி மினிஸ்டர் கூப்பிடுறாரு. மினிஸ்டர் கூப்பிட்டு, நீங்க போய் நீல மாதம் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நீங்க பார்த்துட்டு வந்துட்டா நான் வருவேன், நான் போய் பகவானை தரிசனம் பண்ணுவேன். இவரும் குதிரை எடுத்துட்டு வர நீலாச்சலத்துல வந்து தேடுற, நீல மாதம் விக்கிரகம் எங்க இருக்கு. அப்ப அந்த நீலாச்சலத்துல ஒரு அழகான ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல ஒரு அழகான பொண்ணு பாக்குறாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அந்த ஆசிரமத்துல இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த மந்திரிக்கு வந்து அந்த பொண்ணு மேல அன்பு ஏற்படுது, காதல் ஏற்படுது, இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க வந்து ஒரு சபரா காஸ்ட். சபரா அப்படிங்கிறது ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. இவர் என்ன பண்ணுவாரு, தினமும் காலையில ஆனா பொழுது சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிடுறாரு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டை விட்டு போயிடுறாரு. அப்புறம் சாயந்தரம் தான் வர்றாரு. அப்போ இந்த இவர் கேட்கிறாரு, உங்க அப்பா எங்க போறாரு, எங்க வராரு, எங்க போயிட்டு வராரு, அவரை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்த காரணத்தை சொன்ன, நான் வந்து நீல மாதம் தேடி வந்தேன், உங்க அப்பா எங்க போறாரு வராரு, அது ரொம்ப ரகசியம், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. ஏன் சொல்லக்கூடாது? நீல மாதவ ரொம்ப ரகசியமா வழிபாடு பண்றாரு. ஏன்னா அவருக்கு பயம், யாராவது பெருமாளை பத்தி தெரிஞ்சா பெருமாளை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, பெருமாளை தூக்கிட்டு போயிட்டா ரொம்ப அழகா இருக்காரு. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து சபரா இனத்தை சார்ந்தவங்க, இது மன்னர் பரம்பரைக்கு தெரிய வந்து விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது. அதெல்லாம் குறிப்பா மன்னர்களுக்கு தெரியவே கூடாது. இந்த மாதிரி ஒரு அழகான மூர்த்தி பகவானை வந்து ஒரு விக்கிரக ரூபத்துல வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. சபரா இனத்துல சேர்ந்த இந்த விஸ்வாவசு. அப்புறம் சொன்னா, இல்ல இல்ல, நான் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணணுமே, அப்பாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடு. அப்ப இந்த பொண்ணு அப்பாட்ட சொல்றா, இந்த மாதிரி அவர் வந்து பிரபு வந்து பகவானை தரிசனம் பண்ணணுங்கிறாரு. சரி, மருமகனா போயிட்டாரு, முடியாதுன்னு சொல்ல முடியல, நான் உன்னை கூட்டிட்டு போவேன், நான் கண்ணை கட்டிதான் கூட்டிட்டு போவேன், எங்க இருக்குன்னு காமிக்க மாட்டேன், எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்க மாட்டேன், கண்ணை கட்டிதான் கூட்டிட்டு போவேன். சரி, ஒரு கண்ணை கட்டின்னு போகும்போது என்ன பண்ணாரு, கடுகு வந்து எடுத்துட்டு போறாரு, வழியெல்லாம் போட்டு போயிட்டாரு. போய் அங்க போன ரொம்ப அழகான ஒரு இடம், நீலாச்சலத்துல ஒரு அழகான குளம் இருக்கு, ரோகிணி குண்டம். இந்த ரோகிணி குண்டத்துல பக்கத்துல நீலமாதவ விக்கிரகம்,
அது என்ன அதிசயம்னா, ஒரு முறை அந்த அந்த விஸ்வாவசு சொல்ற, இந்த ரோகிணி குண்டத்துல ஒரு காக்கா, அந்த காக்கா அப்படி பறக்கும் போது அந்த ரோகிணி குண்டத்தை அப்படி டச் பண்ணிச்சு. அப்படி தொட்ட மாதிரி தண்ணியை குடிக்க தொட்ட உடனே அது 4 கரம்புல விஷ்ணு ரூபத்தை எடுத்து மேல போயிடும். ரோகிணி குண்டு ரோகிணி குளம், அங்கதான் பகவானுக்கு அபிஷேகத்துல தீர்த்தம் எடுக்கும். அங்க ஒரு கல்பவருஷ மரம் இருக்கு. இன்னைக்கு ஜெகநாதபுரியில போனீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆன உடனே லெப்ட் சைடு அந்த ரோகிணி குளம் கல்பவருஷ மரம் இருக்கும். இப்போ சின்னதா இருக்கும். அப்போ இது சொல்றது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. சோ என்ன ஆயிடுச்சு, இந்த காக்கா 4 கரம்புள்ள விஷ்ணு ரூபத்துல போகுது. பிரம்மதேவர் ஆகாரத்திலிருந்து பாக்குறாரு, அந்த நீலாச்சல தாமத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்கள் 4 கரம்புள்ள விஷ்ணு ரூபத்துல இருக்காரு. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டா மறுபிறவியே கிடையாது. அவ்வளவு புனிதமான ஸ்தலம். அப்போ இந்த நீலமாதவரை தரிசனம் பண்ணி இந்த மந்திரியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இவ்வளவு அழகான விக்கிரகம், பகவான் அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப என்ன நடந்தது, இவர் இதுக்கெல்லாம் பயந்துட்டுதான் யார்கிட்டையும் சொல்லாம வச்சுட்டு கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாரு. இவர் தரிசனம் பண்ணிட்டாரு, திரும்பி கண்ணை கட்டி கூட்டிட்டு வர்றாரு. கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்த உடனே இவரு வீட்டுக்கு திரும்பி நான் போய் ராஜா பாத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அப்படின்னு வர்றாரு. யார்கிட்ட வர்றாரு, இந்திரதும்ன ராஜாட்ட வர்றாரு. இந்திரதும்னா காத்துட்டு இருக்காரு, இந்த மந்திரி போனவர் காணோம், இவர் நீலமாதவரை தேடினாரா, கண்டுபிடிச்சாரா, தரிசனம் பண்ணாரா, எனக்கு எப்போ பகவானை தரிசனம் கிடைக்கும், நான் எப்ப நீலமாதவரை பார்க்க போறேன். அப்போ ஒரு நாள் மந்திரி வந்தாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வம், கேட்கிறாரு, நீங்க பாத்தீங்களா நீலமாதவர் பாத்தீங்களா, கண்டுபிடிச்சீங்களா, எங்க இருக்காரு அவரு. ஓ வேந்தே, நான் கண்டுபிடித்து விட்டேன், பாருங்கள் என்னோடு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ராஜா ரொம்ப சந்தோஷமா வராரு. ஏன்னா பகவானை பார்த்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு, பிறவி பயனை அடைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா வராரு. பார்த்தா நீலமாதவ் மறைஞ்சிட்டாரு. நீலமாதவ் மறைஞ்சிட்டாரு, அந்த இடத்துல இல்ல. ராஜா கதறி அழற, நான் ஒரு துர்பாக்கியசாலி, நான் ஒரு வீணா போனேன், நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, எனக்கு பகவானை தரிசனம் கிடைக்காம போயிட்டேன். அவர் சொல்றாரு, மந்திரி பகவானே, மன்னரே, நான் இங்கதான் பார்த்தேன், இந்த இடத்துல நீலமாதவ் இருந்தாரு, அந்த சபராயணத்தை சார்ந்த விஸ்வாவசு இங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன், 2 கண்ணால பார்த்தேன். ராஜா தன் நிலையை நினைச்சு நொந்து அழற. அப்போ வரும்போது நாரத முனிவர் அந்த பக்கம் வர்றாரு. நாரத முனிவர் சமாதானப்படுத்துறாரு, நீங்க அழாத. பகவான் ஒரு பக்தனுடைய பக்தியின் ஆழத்தை பரிச்சை பண்ணுவார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரா, ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பக்தியில் ஆழமா இருக்கான்னு பரிச்சை பண்ணுவார். அவரை சைத்தன்ய சொல்றாரு இல்லையா, அவர் முன்னாடி தோன்றாம அவரை நோகடிப்பார். அதனாலதான் நீங்க பாருங்க, பிருந்தாவனத்துல கோசாமிகள் எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க, கிருஷ்ணர் எங்க, ராதாராணி எங்க. எந்த கோசாமி நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன்னு சொல்லவே இல்லை. ஈவன் சைத்தன்ய மகாபிரபு கூட நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன்னு சொல்லவே இல்லை. நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன், நான் ராதா கிருஷ்ணரை அனுபவிச்சிட்டேனோ. அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, ஓ ராதே, ஓ கிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்க, எப்ப எனக்கு தரிசனம் கொடுக்க போறீங்க, எப்ப இந்த ஏழை முட்டாளுக்கு காட்சி கொடுக்க போறீங்க, எப்போ இந்த ஏழை முட்டாள் எனக்கு காட்சி தர போறீங்க அப்படின்னு தேடிட்டே இருக்கு. அதனால பகவான் என்ன பண்ணுவாரு, பக்தனுடைய இதயத்துல பக்திய குரு கிருஷ்ண பிரசாதை மாதிரி பக்தியில தான் அமைச்சார். குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையினால பக்திங்கிற விதை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பக்தியில மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய அவருக்கு எப்படி இருக்குன்னா, பகவானை பார்க்காம இருக்க முடியாது. ரொம்ப என்ன உதாரணம் கொடுக்குறாரு, நீரின்றி அவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாது, தண்ணி இல்லைன்னா மீனால் உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி பகவான் இல்லாம ஒரு தூய பக்தரால் வாழ முடியாது. இந்திரதும்னராஜ அழக, நான் ஒரு துர்பாக்கியசாலி, நான் இந்த ராஜ்யம், பதவி, பேர், புகழ் கிடைச்சி என்ன பிரயோஜனம், எனக்கு பகவானை கண்ணு கிடைக்கல. எனக்கு ராஜ்யம், பதவி, சொத்து, பேரு, புகழ் இதெல்லாம் இருக்கு, ஆனா திருப்தி இல்ல.
ஆஹ் ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த உலகத்துல என்ன வேணாலும் கிடைக்கலாம். பதவி, பேர், புகழ், சொத்து, பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ், ஆயிரக்கணக்கான சீடர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாம் கிடைக்கும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீடர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், செல்வம், கோடிக்கணக்கான பணம், பேர், புகழ் எல்லாம் கிடைக்கலாம். ஆனா பகவானுடைய கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் இறந்து போன உடலை அலங்கரிக்கிறது தான். இறந்து போன உடலை அலங்காரப்படுத்துறது. உயிர் இல்ல, இந்த உடல் அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால பகவானுடைய கருணையே ஒரு பக்தி எப்போ நம்பி இருக்கு. இதுதான் சரணாகதியில ஒண்ணு. அக்ஷதி விஸ்வாசம் கோபுரதே வர்ணாட்டது. சோ இந்திரதும்ன ராஜா இந்த உட்கல் தேசத்துக்கே மன்னரா இருக்காரு. நம்மள மாதிரி ஒரு சென்ட்ல 2 சென்ட்ல வீடு போட உட்கார்ந்தாரு இல்ல, உட்கல் தேசத்துக்கே மன்னர் அவர். நம்ம ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிட்டாரு, அவர் கையில பிடிக்க முடியாது. வார்டு கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி இவங்களே கையில பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்த உட்கல் தேசத்து மன்னர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு இந்த வாழ்க்கை கசக்குது, இந்த வாழ்க்கையில விருப்பம் இல்ல, என்ன பிரயோஜனம், எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கல, அழல. இப்ப நாரதர் சொன்னாரு, இந்திரதும்னா மனம் தளராதே. இதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுடைய சங்கம். ஒரு தூய பக்தர், பாகவதர், தன்னை உணர்ந்த ஆத்மா நாரதம் எங்க சொல்றாரு, ஓ இந்திரதும்னா வீணா டிசப்பாயிண்ட் ஆயிடாது, மனம் விடாத, நீ பக்தி பண்ணிட்டே உன் பக்தியில திருப்தி அடைஞ்சு பகவானுக்கு தரிசனம் இருக்கு. பாயிண்ட். இங்க என்ன பாயிண்ட்? தூய பக்தர்களின் உன்னத மகிழ்வுக்காக ஏற்பட்ட பகவானுடைய அவதாரங்கள். இந்த எல்லா அவதாரங்களும் அனைத்தும் தூய பக்தர்களின் உன்னத மகிழ்வுக்காகவே ஏற்பட்டது. இப்ப இந்திரதமராஜாக்கு என்ன துக்கம்? அவருக்கு குழந்தை இல்லைனோ, செல்வம் இல்லைனோ, பேர் இல்லைனோ, புகழ் இல்லைனோ துக்கம் கிடையாது. பகவானே தரிசனம் கிடைக்கலன்னு துக்கம். பகவான ஒரு முறையாவது பார்த்தா நான் பெரிய பையன் நினைச்சிருவேன். பகவானே தரிசனம் இல்லைன்னு துக்கமே தவிர, அவருக்கு எனக்கு பதவி கிடைக்கல, எனக்கு இந்த உலகத்துக்கே நான் சக்கரவர்த்தி ஆக முடியல, இந்த உலகத்தை நான் அடக்கி ஆள முடியல, நான் சொர்க்கத்துக்கு போக முடியல, இந்த மாதிரி துக்கம் இல்லை அவருக்கு. அவருடைய துக்கம் என்னன்னா, எனக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கல, பகவானுடைய தரிசனம் கிடைக்கல. நாரதர் சொன்னாரு, நோ ப்ராப்ளம், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இந்த ஒரிசால நீங்க பூரியில போறீங்கன்னா ஒரு நரசிம்ம டெம்பிள் ஒன்று, நரேந்திர சரோவர் போற வழியில இந்திரதும்ன சரோவர். இந்திரதும்ன சரோவர்னா இந்திரதும்ன ராஜா ஏற்படுத்திய குளம், ஒரு ஏரி. சரோவரம்னா ஏரி. நீங்க பூரியில போனா அங்க நிறைய குளம்ல இருக்கு. இந்திரதும்ன சரோவர், அப்புறம் நரேந்திர சரோவர், அப்புறம் ஸ்வேத கங்கா, இந்த மாதிரி நிறைய குளம்ல இருக்கு. அதுல ஒண்ணு இந்த இந்திரதும்ன சரோவர். அந்த குளத்துக்கு போற வழியில ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு. நரசிம்மர் கோயில். அந்த நரசிம்மர் தான் முதல்ல இந்திரதும்ன ராஜா பிரதிஷ்டை பண்ணார். அந்த நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணி நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. 1000 அஸ்வமேத யாகம், 1000 அஸ்வமேத யாகம் பண்ணி, ஒரு அஸ்வமேத யாகம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதுக்கே அந்த மன்னன் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கு. அவருக்கு நிறைய தகுதி இருக்கணும். அந்த யாகம் பண்றதுக்கான பிராமணருக்கான தகுதி இருக்கணும். அப்புறம் யாகத்துக்கு தேவையான பொருட்கள் சுத்தமா இருக்கணும், யாகம் பண்ணக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி 1000 அஸ்வமேத யாகம். அப்புறம் பிரார்த்தனை பண்றாரு, இந்த மாதிரி நரசிம்ம தேவத்தை நான் பகவானை தரிசனம் பண்ணணும். அப்போ அவருக்கு பகவான் சொல்றார், நாளைக்கு இந்த பூரி கடல்ல 3 கட்டைகள் மிதந்து வரும், ஒரு பிராமணர் வருவாரு, வயசானவர், அவரை வச்சு நீ இந்த 3 விக்கிரகம் பண்ணு. ஜெகனா பழுதே சுபத்ரா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பகவானே எனக்காக அசிரியில வாக்கு கொடுத்துட்டாரு. பகவானே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சமுத்திரத்துல 3 கட்டை மிதந்து வரும், அதை எடுத்து நீ விக்கிரகம் பண்ணு. சோ அதே மாதிரி அந்த 3 கட்டை மிதந்து வந்தது. அந்த மரக்கட்டை எடுத்து, மரத்துண்டை எடுத்துட்டு அதை கொண்டு போனா, அது மாதிரி ஒரு பிராமணர் வந்தாரு, வயசானவரு, இந்த மாதிரி நான் விக்கிரகம் பண்ணி தரணும் உங்களுக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் அறைக்குள்ள போய் ரூம் பூட்டிட்டுருவேன், விக்கிரகம் பண்ணிட்டே இருப்பேன், என் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது, நானே விக்கிரகம் முடிச்சு வெளியில வருவேன்.
இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியில வரும். சோ ராஜா ஓகே, எனக்கு பகவானோட தரிசனம் கிடைச்சா போதும். பகவான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தாரு பிரம்மமா வரப்போறேன், இந்த விக்கிரகத்துல வருவேன், விக்கிரகமா வரப்போறேன். அப்ப தினமும் விக்கிரகம் செய்யற சத்தம் கேட்கும். ரூமுக்கு வெளியில உட்காந்துருந்தா அந்த செதுக்கிற சத்தம் கேட்கும். ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எந்த சவுண்டும் இல்ல, விக்கிரகம் செதுக்கிற சத்தமே கேட்கல. ராஜாவுக்கு தாங்க முடியல. என்ன இந்த பிராமணர் வயசான உயிரை விட்டுட்டாரா, என்ன ஆனாரு, விக்கிரகம் பண்ணிட்டாரா பண்ணலையா, என்ன நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுதான் ஒரு பக்தனுக்கான முக்கியமான அடையாளம். ரூபகோசாமி என்ன சொன்னாரு, ரூபகோசாமி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பக்தனுக்கு என்ன ரொம்ப அவசியம், உற்சாகா நிச்சயா தைரியா பக்த கர்ம பிரவர்த்தனா சங்கத்யாக சுபவிருத்தி சாத்வி பக்தி ரஷீததி. எப்ப நமக்கு பக்தி மேலும் மேலும் வளரும், உற்சாகமா இருக்கும், விஷ்ணு கொள்கைகளை பின்பற்றுறது உறுதியா இருக்கும், ஆச்சாரியர் சொன்ன அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்றதுல விடாம படிச்சுக்கணும், பக்தர் அல்லாத சங்கத்தை அறவே தவிர்த்தது, சங்க சதோ விருத்தி. ஒரு நாளும் ரொம்ப பேராசை விடணும், எனக்கு எப்போ பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், எப்ப நான் பகவானுடைய உலகத்துக்கு போக போறேன். இந்த ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படும். ஜட உலகத்து மேலேயும் பௌதிக விஷயத்து மேலேயும் பற்றுதல் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணார போக முடியும். ரெண்டும் ஒன்னாக, இந்த ஜட உலக பற்றுதலும் கிருஷ்ண பக்தி ஒன்னா போக முடியாது. கிருஷ்ணா வேணும்னா பௌதிக பற்று மூடணும், பௌதிக பற்றுல வச்சுட்டு கிருஷ்ண மேலே பற்றுதல் வச்சுக்க முடியாது. இது ரெண்டும் ஒரே கோட்டில போகாது. ஏதோ ஒன்று டிசைட் பண்ணும், கிருஷ்ணா வேணுமா பௌதிக வசதி வேணுமா. ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வைக்க முடியாது. பௌதிக வசதி சேத்துல வைக்கிற மாதிரி, கிருஷ்ண உணர்வு ஆத்துல வைக்கிற மாதிரி. ரெண்டு காலத்துக்கு ஆத்துல வைக்கிறது, அதுதான் ஆத்தங்கரை நிக்கிறது. சேத்துக்குள்ள போய் 2 காலை வச்சா என்ன நடந்தது, இன்னொரு ராஜாக்கு பொறுத்துக்க முடியல. பிராமணருக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்காரா, வயதானவரு, நல்லாறு வயது, இறந்து போயிட்டாரா, விக்கிரகத்தை பண்ணாரா, நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு. ஜெகநாதர் கிருஷ்ணரை பார்க்கணும், நீலமாதவரை பார்க்கணும். உடனே ராணி வந்து சொல்றா, என்ன ஆச்சு, கதவு திறக்க பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப தாங்க முடியாது. ஆணோட பெண்ணுடைய சுபாவம் என்ன, அது என்ன சொல்றாங்க, எமோஷனல் அறிவு, இம்மிடியா எமோஷனல் அறிவு. என்னாச்சு என்ன தெரியல, திறக்க பார்ப்போம். ராஜா கதவை திறந்தாரு, அந்த பிராமணன் கூட்டிட்டு போயிட்டாரு, டிசப்பியர் ஆயிட்டாரு. பார்த்தா விக்கிரகம் எல்லாம் பாதியில இருக்கு, கையெல்லாம் பாதி இருக்கு, கால் இல்ல, கண்ணெல்லாம் பெருசா இருக்கு, அரைவரையா இருக்கிற மாதிரி. விக்கிரகம் வந்து அரைவரையா இருக்கிற மாதிரி. இந்திரன் அழற, இந்திரன் ராஜா அழகாரு, நான் ஒரு துர்பாகியசாலி பாருங்க, பகவானே வந்து விக்கிர ரூபத்துல வரேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டேன். இப்போ அந்த பூஜாரி அந்த பிராமணரை விட்டுட்டு போயிட்டாரு, விக்கிரகம் பாதியில இருக்கு அப்படின்னு அழகாரு. அப்போ பகவான் பேசுறாரு, இந்திரன்னா ஏன் கவலை கொள்ளாதே, நான் கலியுகத்தில் இவ்வாறே தரிசனம் கொடுக்க ஆசைப்படுகிறேன், இது என்னுடைய ஆனந்தமான ரூபம். கிருஷ்ணர் வந்து எப்பவுமே ஆனந்தமா இருப்பார், சச்சிதானந்த விக்கிரகம். கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்தா ஜெகநாதர். கிருஷ்ணர் ஆனந்தமா இருப்பாரு, கிருஷ்ணர் ரொம்ப 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 ஆனந்தமாயிட்டா ஜெகநாதர். அதனால இது ரொம்ப ஆனந்தமான ரூபம், நீ இப்படியே பிரேசிய பண்ணிரு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு, பகவான் இந்த ரூபத்துல தரிசனம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு, இங்க இருக்கேன், நான் இருக்கேன், இந்த விக்கிரகத்துல நித்தியமா வாசம், நீலாச்சலத்துல நித்தியமா இருக்கேன்னு சொல்றது. நாரதர் வந்து அங்க வந்து விக்கிரகங்களை பிரேசிய பண்ணி பிரம்மலோகம் வரைக்கும் போய் பிரம்மா அரசன் வந்து விக்கிரகங்களா பிரேசிய பண்ணி பெரிய திருவிழாவே கொண்டாடினார். அப்போ அந்த இந்திரதும்னாவுடைய பக்தியில பகவான் ரொம்ப திருப்தி அடைச்சார். அவருடைய பக்தியினுடைய ஆழம், அவருடைய உற்சாகம், அவருடைய ஆர்வம், அவருடைய சேவை, அவருடைய பக்தி மனப்பான்மைக்கு பகவான் டைரக்டா வந்து தரிசனம் கொடுத்தார், நேரடியா பேசினாரு, விக்கிரகமாய் வந்துட்டாரு அவதாரம். அதனால பக்தி சித்தாந்த் மகாராஜ் என்ன சொல்றாரு, நீ வந்து கிருஷ்ணாவை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத, நீ வந்து கிருஷ்ணாவை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத, உன் சேவையில திருப்தி அடைஞ்சு கிருஷ்ணாவுக்கு தரிசனம் கொடுப்பாரு.
சேவையை திருப்தி அடைந்து கிருஷ்ணா அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். சேவையை கிருஷ்ணா பார்க்கலாம். ஸ்வயம் ஏவ ஸ்வயம் ஏவ கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். யாருக்கு கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார்? யாரு கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார்? சரி, இந்த ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் லைன் சொன்னேன், ஸ்வயம் ஏவ பிரத்யேதா. கிருஷ்ணா வந்து தூய பக்தருக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்துறாரு. யாருக்கு வெளிப்படுத்துறாரு? அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத் கிராயித்திரியே சேவோன்முகே ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ. கிருஷ்ணருடைய பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜடப்புலங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஜெகநாதர் பலராமர் சுபத்திரைய இந்த ஜடப்புலங்களால பார்க்க முடியாது. பார்த்தா நம்ம இப்படிதான் தோணும், என்ன வித்தியாசமா இருக்கிற, கண்ணெல்லாம் பெருசா இருக்கு, என்ன இது தோணும். ஜடப்புலங்களால உணரக்கூடிய உருவம் அல்ல பகவானுடைய சச்சிதானந்த ரூபம். ஜட புலங்களாலேயோ பௌதிக புத்தியினாலேயோ பௌதிக அறிவியலாலேயோ பௌதிக விஞ்ஞானத்தினால புரிஞ்சக்கூடியது அல்ல. ஈவன் சாஸ்திரத்தினால கூட புரிஞ்சக்கூடியது இல்ல. வேதேஷு துர்லபம். வேதத்தை படிச்சா மட்டும் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியாது. அதான் பிரம்மாவோட ரியலைசேஷன். பிரம்மாவோட ரியலைசேஷன் என்ன? வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தம். வேத கல்வியை கொண்டு மட்டும் கிருஷ்ணரை உணர முடியாது. தூய பக்தினாலதான் உணர முடியும். துர்லபம் அதுர்லபம். துர்லபம்னா அறிவு, அதுர்லபம்னா ரொம்ப சுலபம். அதுக்கு நேர் ஆப்போசிட் மீனிங். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ போட்டீங்கன்னா ஆப்போசிட் மீனிங். தர்மம் அதர்மம், இம்சை அகிம்சை, பக்தன் அபக்தன், அது மாதிரி துர்லபம் அதுர்லபம். அதனால இந்திரதும்னராஜனுடைய பக்தியில பகவான் ரொம்ப சந்தோஷமானாரு. ஜடப்புலங்களால உணரக்கூடிய ஒரு அல்ல கிருஷ்ணா. நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, கடவுளை காமிங்க, கடவுள் பிரபாஸ் நான் காமிக்க ஒரு நாள் பார்க்க முடியாது. ஆமா, கடவுளை காமிக்க முடியுமா? சாமிஜி, யூ ஆர் ஸ்பீக்கிங் கிருஷ்ணா கான்சியஸ், கேன் யூ ஷோ மீ காட்? பிரபாஸ், ஐ கேன் ஷோ யூ காட், பட் யூ கான்ட் சீ தட் பிகாஸ் யூ டோன்ட் நோ தட் ஐ. அந்த பார்வை உனக்கு இல்லைன்னு. அந்த பார்வையை கிருஷ்ணத்தை குரு தான் கொடுக்கும். அந்த பார்வைய குரு தான் கொடுக்கணும். ராமானுஜர் கூட்டிட்டு போய் தனுதாஸ் காமிச்சாரு, இந்த கண்ணை பாருங்க. ரங்கநாதர் காமிச்சு, இந்த கண்ணை விட அழகான கண்ணு பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருந்தார் தனுதாஸ். அவர் அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு மயங்கி போயிருந்தார், அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப ராமானுஜர் சொல்ற, இதை விட ஒரு அழகான கண்ணு காமிக்கிற வரையான, அது இதை விட ஒரு அழகான கண்ணு இருக்க முடியுமா? இருக்கு, காமிக்கிறேன்னு நேர கூட்டிட்டு போய் ரங்கநாதர் காமிச்சார். அவ்வளவுதான். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தனுதாசன் பகவான் நேருக்கு நேர் பார்த்தார். அன்னைக்கு முடிவு பண்ணாரு, ஆச்சாரிய திருவடிகளே சார்னா அவருடைய சேவையை, வேற ஒரு பிசினஸ் கிடையாது. அதனால கிருஷ்ணர் யார் காமிக்கும்? ஸ்ரீ விக்கிர ஆராதன நித்திய நானா அவருடைய தர்ம காலையில ஸ்ரீ விக்கிர ஆராதன நித்திய நானா சிங்கார தன்மந்திரமார்ஜனத்து உத்தஸ்ததாவா தேவ சக்தி வந்தே குரு ஸ்ரீ சரணாரு. அதனால குரு தான் ரிவீல் பண்றாரு பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை. யார் நமக்கு வெளிப்படுத்த முடியும்? பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை குருவாலும் கிருஷ்ணராலும் தான் வெளிப்படுத்த முடியும். அதை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு வேணும். அது சாதனா பக்தி பண்ணி பண்ணி இந்த புலன்களை தூய்மைப்படுத்தணும். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ல, இந்த புலன்களால உணரக்கூடியவரே அல்ல கிருஷ்ணா. பகவான இந்த ஜட புலன்களால ஊனக்கண்ணால பார்க்கவே முடியாது. பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணாலதான் பார்க்க முடிகிறார் பிரம்மா. பிரேமாஞ்சலி சொல்லிட்டு பக்தி சந்த சதேவர்கள், சந்தா சாத்வதர்கள், பவானி பக்தர்கள். சந்த சதைவ ஹதேஷுலோவே எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தரம். அப்ப பகவான் வந்து தரிசனம் கொடுத்தாரு, இந்திரதும்னாக்கு தரிசனம் கொடுத்தாரு. பகவான் சொன்னார், இந்திரதும்னா பக்தியில ரொம்ப திருப்தி அடைஞ்சேன். அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் சேவோன்மொழி ஜீவன் நாக்க வந்து கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடுத்தும். பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் வந்து சாப்பிடணும், ஹரிநாமத்தை சொல்லணும், பகவானை புகழ் பாடணும். அப்ப கிருஷ்ணன் தன்னை தானே வெளிப்படுத்துவார். நீங்க இந்திரதும்னோட பக்தியில பகவான் திருப்தி அடைஞ்ச உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டேன். இந்திரதும்னாட்ட இப்ப நம்ம பகவான் நம்ம முன்னாடி வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்?
என்னை இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு மாத்திருங்க, இல்ல லண்டனுக்கு மாத்திருங்க, இல்ல செர்போவுக்கு மாத்திருங்க, எனக்கு அதை கொடுங்க எதை கொடுங்க, ஒரு பெரிய லிஸ்டே வச்சு. இந்திரதும்னா என்ன கேட்டாரு? இந்திரதும்னா என்ன கேட்டாரு பகவான் தெரியுமா? இந்திரதும்ன மகாராஜ் ஜெகநாத் என்ன கேட்டாரு? நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்புறம் ஆஹ் ஹரே கிருஷ்ணா. யாரு இது? பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கோம், கை வந்து காயவே கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஒரு வாரம். இன்னொரு வாரம் வந்து எனக்கு குழந்தைங்க வேண்டாம், எனக்கு குழந்தைங்க இருந்தா அவங்க வந்து என்னோட அப்பா கோயில் என்னோட பாட்டன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, எஸ். அதனால அது மாதிரி குழந்தைங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு வரம் கேட்டார் குரு. பாத்தீங்களா? எல்லாருக்கும் அப்புறம் தரிசனம் கொடுக்கணும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா பகவான் தரிசனம் கொடுத்துட்டே இருக்காரு எல்லாருக்கும். சோ இந்திரதும்ன ராஜா 3 வாரம் கேட்டாரு. நீங்க வந்து எப்பவும் பிரசாதம் சாப்பிட்டு 56 முறை நிவர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும், 56 ஐட்டம். ஜெகநாதர் வந்து அன்னபிரம்மம் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? துவாரகையில அலங்காரம் பண்ணிக்கிறாரு, ஜெகநாதபுரில சாப்பிட்டுட்டே இருக்காரு, ஸ்ரீரங்கத்துல ஓய்வு எடுக்கிறார், ரெஸ்ட்ல இருக்காரு. அனந்த ஸ்டேஷன் மேல பள்ளி கொண்டிருக்காரு ரங்கநாத சுவாமி, யோக நித்திரையில இருக்காரு. ஜெகநாதபுரியில பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ நம்ம எல்லாம் வந்து ஜூஸ் குடிக்கலாம், ஜூஸ், மோர் அதெல்லாம் குடிப்போம் இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1/2 லிட்டர் டப்பா வச்சிருப்போம், இல்ல 1 லிட்டர் டப்பா வச்சிருப்போம். ஜெகநாத் ஜூஸ் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? ஒரு பெரிய பேரல்ல கொண்டு வைப்பாங்க. பேரல் இல்லையா? இவ்வளவு பெரிய பேரல்ல, பிக் கிச்சன், உலகத்திலே மிகப்பெரிய சமையலறை. அங்க வந்து யாருமே பசியோட திரும்ப போனதே இல்லை. எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த பிரசாதம் இருந்துட்டே இருக்கு, 24 ஹவர்ஸ். ஆனந்த பஜார், அந்த இடத்துக்கே பேரு ஆனந்த பஜார். அங்க போய் நீங்க ஜெகநாத்பூர்ல போனா இந்த சாம்பிள் கொடுப்பான், இந்த சாப்பிட்டு பாருங்க சாமி, பார்த்து வாங்க. அந்த சாம்பிள் சாப்பிட்டாலே வயிறு நிறைச்சிடும், அவ்வளவு ஐட்டம் இருக்கும் அங்க. வாங்கினா விட மாட்டாது. ரெண்டாவது சாம்பிள் கொடுத்தா அதை சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிடும். மில்க் பேடா, பால் பால் கொழுக்கட்டை, பால் கோவா, பர்பி, அப்புறம் இந்த காஜா, இது விதமா பிரசாதம் இருக்கும். சோ இந்த நான் சொன்னாரு, நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே, அப்படியே ஆகட்டும். ஏன்னா கிருஷ்ணரை வந்து, கிருஷ்ணா வெளியிலிருந்து திருப்தி அடைகிறவரு அல்ல, அவர் தண்ணியில திருப்தி அடைகிறவரு. பகவானும் பகவானை தூய பக்தரையும் நம்ம வெளியிலிருந்து திருப்திப்படுத்த வேண்டாம். நம்ம கொடுத்தா சாப்பிட்டாதான் பசி ஆறும், பகவானுக்கு உணவு கொடுத்தாதான் பசி ஆறும், அப்படிலாம் இல்ல. அவர் பூர்ணமானவர், அவர் நம்ம கொடுக்கறது சாப்பிட்டுதான் பசி ஆறணும்னு இல்ல. ஆனா அது அன்போடு கொடுக்கறதுனால ஏத்துக்கிறேன். அதுதான் அவருடைய கருணை. பிரசாதம்னா கருணை. நம்ம அன்போடு கொடுக்கறத எடுத்துட்டு அதை கருணையா திரும்பி கொடுத்துறாரு. இது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி, இன்னொரு தடவை தான் பேசணும், பிரசாதத்தை பத்தி பேசணும், பெரிய டாபிக். ஏன்னா இந்த நாத்திகர்கள் எல்லாம் கேட்பாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களா, என்ன கோயில்ல போயிட்டு நிவர்த்தனம் பண்றீங்க, அது அப்படியே தானே இருக்கு, எங்க சாப்பிட்டுருக்காரு பெருமை. அப்ப புரோபா கேட்டாரு, நீ சாப்பிட்றதையும் பகவான் சாப்பிட்டு ஏன் கம்பேர் பண்றேன்னு, இல்லையா? புரோபா என்ன கேட்டாரு? நம்ம சாப்பிட்றதையும் பகவான் சாப்பிட்றதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சாப்பிட்டா அது காலியாகும், பகவான் சாப்பிட்டா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே அவர்தான் திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறம் நான் கையால் எடுத்து பிசைஞ்சு வாயில மென்று சாப்பிடணும், பகவானுடைய ஒரு அங்கு இன்னொரு அங்கத்துடைய வேலை செய்யும் பிரம்மா சொல்றாரு. அங்கானி யஸ்ய சகல இந்திரிய பிரதிமந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்ய கோவிந்தமாதி புஷ்பந்தம. பகவானுடைய ஒரு அங்கும் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அவர் கண்ணால சாப்பிட முடியும், காதால் பேச முடியும், வாயால பார்க்க முடியும். நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அங்கம் பௌதிகமானது, கிருஷ்ணாவுடைய அங்கம் ஆன்மீகமானது. அதனால இந்த பெரிய நாளைக்கு அதை பார்த்து பிரசாதத்துக்கு நாளைக்கு பேசுவோம். அப்புறம் என்ன வரம் கேட்டாரு? இந்த மாதிரி எனக்கு குழந்தை வரமே வேண்டாம். நம்ம சொல்லுவோமா, எனக்கு ஒரு கல்யாணம் ஆன தம்பதி வந்து எனக்கு வாரிசே வேண்டாம், ஆண் குறிப்பா ஆண் வாரிசு வேண்டாம், எந்த வாரிசு வேண்டாம்னு சொல்லுவாங்களா? குழலிருந்து யாழினிது என்பர் தன் மழலை மொழி, தன் பிள்ளை மழலை மொழி கேளாது. ஓ, குழலோசை நல்லா இருக்கு, யாழோசை ஏன் பிள்ளையோட வாசி பார்த்து கேட்கல நீ, அதனால நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு ஃபேமிலியில. குடும்ப வாழ்க்கைனாலே ஒரு பெண் தாய்மையானதான் அவளுக்கு பூர்த்தி ஆகிறார் அர்த்தம். ஒரு ஆண் பெண் தம்பதிக்கு குழந்தை இருந்தாதான் அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கிறதா இருக்கும். இல்லாட்டி அவங்க இல்லற வாழ்க்கையில இருந்து என்ன ஃபீல் பண்ணுவோம்.
இல்லையா? இவனுக்கு குழந்தை இல்லையே. ஆனா ராஜா என்ன சொல்றாரு, எனக்கு குழந்தை வரமே வேண்டாம், எனக்கு குறிப்பா ஆண் குழந்தை வேண்டாம். ஏன்? நாளைக்கு கொண்டாடுவாங்க, இது எங்க சொந்த கோயிலு, எங்க குடும்ப கோயிலு, எங்க எங்க கோயிலு. இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல ஊருக்கு வச்சிருக்காங்க, இது இந்த சமுதாயத்தை கோயிலு, அந்த சமுதாயத்தோட கோயிலு. இந்த சமுதாயத்து கோயிலுக்கு அந்த சமுதாயக்காரன் போக மாட்டான், அந்த சமுதாய கடவுள் ஒத்துருதா, பகவான் ஒத்துருதா, இவன் சமுதாய சமுதாயமே கூறு போட்டு வச்சிருக்கான். இது இந்த சமுதாயத்தோட கோயிலு, அது அந்த சமுதாயத்தோட கோயிலு. இவன் அங்க போக மாட்டான், அவன் இங்க வர மாட்டான். பகவானை பிச்சு பிச்சு எடுத்துருவான். இது எங்க பகவான், பகவான் ஒத்தாதுன்னு எங்க பகவான் உங்க பகவான். அதுல இஸ்கான்ல கூட சில நேரம் சொல்லுவாங்க, அந்த கோயில் டெம்பிள் டெய்டியோட இந்த டெம்பிள் நல்லா, டெய்டி நல்லா இருந்தது. எந்த டெய்டியாலும் நல்லா தான் இருக்கு. அது என்ன, அந்த டெய்டியோட இந்த டெய்டி நல்லா இருக்கு, இந்த டெய்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டெய்டி பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்ப யாரு கேட்டா? நீ பக்தி பண்ண அவ்வளவுதான். அஹ் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இருக்கிற கோயில் பக்தி பண்ணணும் அவ்வளவுதான். பகவான் மேல அன்பு பண்ணா எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்க முடியும், எல்லா விக்கிரகத்திலயும் பகவானை பார்க்க முடியும், எல்லா இடத்துலயும் பகவான் எவ்வளவு அழகா இருக்கான்னு பார்க்க முடியும். இப்ப அரகுர பக்தி பண்றவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க, அந்த விக்கிரகத்தோட இந்த விக்கிரகம் நல்லா இருந்தது, இந்த விக்கிரகத்தோட அந்த விக்கிரகம் நல்லா இருந்தது, எங்க வீட்டுல இருக்கிற டெய்டி நல்லா இருந்தது, அந்த வீட்டுல டெய்டி அப்படி இருக்கு, மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, உன் கண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு, பாக்குறது சரியில்லை. சோ இப்படி அஹ், இந்திரதும்ன ராஜா என்ன ஃபீல் பண்றாரு, நாளைக்கு இது குடும்ப கோயிலா இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான கோயிலா இருக்கக்கூடாது, இது மன்னர்கள் வழிபாடுற கோயிலா இருக்கக்கூடாது, இது ஒரு கம்யூனிட்டிக்கானதா இருக்கக்கூடாது, இது பகவான் எல்லாருக்கும் ஜெகநாதன், அவர் இந்த உலகத்துக்கே பொதுவானவர், எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோரும் உரிமை கொண்டாடலாம். இது எங்க பகவான் அப்படின்னு எல்லாரும் உரிமை கொண்டாடலாம். எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோ, தேசமோ, இனமோ, மதமோ, நாடோ, மொழியோ உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அல்ல ஜெகநாத். ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குது? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இது இந்துக்கள் மட்டும் தான் வரணும், இந்தியர்கள் மட்டும் தான் வழிபடணும், இந்த குடும்பத்துல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல கலியோட இன்ஃபுளுன்ஸ். அப்புறம் மூணாவது வாரம் என்ன கொடுத்தாரு, அவர் மூணாவது வாரம் என்ன பண்றாரு ஜெகநாதர், எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுனால அவர் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரெஸ்ட் டைம்ல கூட தேவர்கள் வந்து தரிசனம் பண்ண வந்துருவாங்க. நீங்க மத்த கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பகல்ல நல்ல ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க. நீங்க மற்ற டெம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க, இரவுல சாதா ட்ரெஸ் போடுவாங்க பகவான். ஆனா பூரியில என்ன பண்ணுவாங்க, இரவு ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டு தேவர்கள்லாம் தரிசனம் பண்ண வருவாங்க பகவான். பகவானை தரிசனம் பண்ணி அவருக்கு ஆரத்தி பண்றதுக்கு தேவர்கள்லாம் வருவாங்க. நைட்டு அவரு ராஜ அலங்காரத்துல இருப்பாரு. அப்போ 24 hours தரிசனம் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம கண் இமை இருக்கு இல்லையா, இந்த இமை எவ்வளவு தடவை திறந்து போடுறோம்னு சொல்ல முடியுமா? இந்த கண் இமைய எவ்வளவு தடவை திறந்து போடுறோம்? ஜெகநாதருக்கு இமை இருக்கா? ஜெகநாதருக்கு இமையே இல்ல கண்ல. ஏன் இமை இல்ல? அந்த கண் சிமிட்டு நேரம் கூட ஜீவாத்மாவுக்கு தரிசனம் கருணை கொடுக்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு எப்போ கண்களை அகல திறந்து வச்சிருக்காரு. அவர் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஜெகநாதர் வந்து உருட்டு கண்ணை வச்சுட்டு இந்த கண்ணை திறந்து வச்சிருக்காரு. அந்த கண் பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எப்பேற்பட்ட கீழ்நிலையான விழுந்த ஆத்மா கூட அவர் கடாட்சப்பட்டுள்ளது. அதனாலதான் அந்த கண்ணை கொண்டு ரகத்துல வர்றாரு, வெளியில வர்றாரு, கோயில்ல இருந்து இறங்கி வர்றாரு. அது இன்னொரு அழகான பாஸ்ட், அது அடுத்த தடவை பேசும். இப்படி பகவான் லீலைகள் நிச்சயமா போயிட்டே இருக்கு. ஜெகநாதர் வந்து அவர் பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவன் கொலகாரனோ கொள்ளக்காரனோ பாவியோ யாரா இருந்தாலும் அவருக்கு கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில வந்து எல்லா துஷ்டர்களுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. எவெல்லாம் எனக்கு கோயிலுக்கு ஒரு நேரம் இல்ல, எனக்கு வியாபாரம் பண்ண நேரம் சரியா இருக்கு, செய்யும் தொழில தெய்வம் இப்படி பேசிட்டு கடையில உட்காந்துருக்கான் இல்லையா, அவர் பகவான் வெளியில இருந்து தரிசனம் கொடுக்குறாரு. டேய் நீ வரல நான் வந்துட்டேன் அப்படி, நீ வருவேன்னு பார்த்தேன், நீ வரல நான் வந்துட்டேன். அதனால காரணமற்ற கருணை. தயா தயா சிந்து. தயா சிந்துனா, தயா சிந்துனா என்னது? கருணை கடல். தயானா கருணை, சிந்துனா கடல், கருணை கடல், கருணை கடல். சோ பகவான் என்ன பண்றாரு, அந்த பெரிய கண்ணை வச்சுட்டு யாரெல்லாம் அந்த பார்வையில் தப்பிக்கவே முடியாது, எல்லாரும் பிடிச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த ஜெகநாதர்னா, ரொம்ப ரொம்ப ஆனந்தமானவர், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஓகே, இது ஒரு கண்டினியூஷன் அடுத்தது பார்க்கலாம். श्रीमद भागवतम की जय, श्री प्रभुपाद जय।